ஸ்ரீ தேனாண்டல் ஃபிலிம்ஸோட அடுத்த மூவி அப்டேட் இப்போ அஃபிஷியலாக விட்டுட்டாங்க. February 6 மூவி ரிலீஸ் ஆக போகுது. கார்த்தியோட வாவத்தியார் படம் டிசம்பர்ல வரும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா படம் இப்ப ரிலீஸ் ஆகல, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னும் புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் படம் தள்ளி போனதுனால இந்த படம் பொங்கலுக்கு வரலாமாங்கிற டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னும் அஃபிஷியலா இது கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்ப நான் சொல்றேன். இந்த படம் பொங்கலுக்கு வந்தா எப்படி இருக்குன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யாவோட ரெட்ரோ படம் ஏன் டிவில டெலிகாஸ்ட் ஆகல, யாரு சேட்டலைட் வாங்கியிருக்கா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. இது அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. January 15 ஈவினிங் 6:30 சன் டிவில இந்த படம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பிரபாஸோட தி ராஜசாப் படம் January 10 ரிலீஸ் ஆகும்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ் வெர்ஷன் மட்டும், மத்த வெர்ஷன் எல்லாம் January 9 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஏன் தமிழ் வெர்ஷன் மட்டும் ஒரு நாள் லேட் அப்படின்னா, ஜனநாயகன் படம் இங்க ரிலீஸ் ஆகுறதுனால January 10 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஜனநாயகன் படம் தள்ளி போனதுனால தமிழ் வெர்ஷனுமே January 9 ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போ அதுக்கான புக்கிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்ப ஜனநாயகன் படம் தள்ளி போனதுனால தி ராஜசாப் மூவிக்கு தான் ஜாக்பாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் மூவிக்கு கொடுத்த ஷோ எல்லாத்துலயும் நிறைய ஷோ இப்போ ராஜசாப்புக்கு கொடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. யாஷோட டாக்ஸிக் மூவில இருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. யாஷோட பர்த்டே ஸ்பெஷலா. இந்த வீடியோ வந்து எனக்கு பாதிக்கு மேல பிடிச்சிருக்கு. யாஷ் கன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம். ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சீன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சீனை பார்த்தாலே ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போக வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருவாங்க. அந்த மாதிரி அந்த சீன் இருக்கு. சோ தேவையில்லாம இந்த சீனை வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. மோஸ்டா இந்த மூவிக்கு என்னோட கெஸ் படி ஏ சர்டிபிகேட் கிடைக்க தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த மூவில இருந்து விடுற ஒரு வீடியோவா இருக்கட்டும் இல்ல போஸ்டரா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கு. படம் எப்படி இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். March 19 மூவி ரிலீஸ் ஆகும். தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை போஸ்ட்போன் பண்ண போறதா நேத்திக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை நேத்திக்கு வீடியோல நான் பேசியிருப்பேன். நேத்திக்கு நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கேவின் ப்ரொடக்ஷனுமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்னு. அண்ட் இந்த படத்துக்கான சென்சார் வெர்டிக்ட் நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா நாளைக்கு தான் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இப்போ ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆனதை பத்தியும் சென்சார் அப்டேட் பத்தியும் நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. குறிப்பா சிம்பிள் இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க. சென்சார் அப்டேட் நாளைக்கு வருதா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு January 9 சென்சார் அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா January 10 படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா அப்படி ரிலீஸ் ஆகாது. ஏன்னா மூவிக்கு சென்சார் வந்ததுக்கு அப்புறம் 2-3 டேஸ் ஆச்சு கேப் விடணும் மூவியோட புக்கிங்ஸ்க்கு. படம் அடுத்து எப்ப வர வாய்ப்பு இருக்கு, எப்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாளைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்னு போடுறேன். இதுக்கான பதில் வந்து இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திருந்தானே அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. அமெரிக்க பைமேன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். ஜனநாயகன் படத்துக்கு யாருமே ப்ரமோஷன் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் மட்டும் தான் நடந்துச்சு, யூடியூப்லயும் பேட்டி கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. விஜய் படம் பொறுத்த வரைக்கும் ஆடியோ லான்ச் தான் பெரிய ப்ரமோஷன், அதுவே நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் பெரிய ஹீரோஸோட படங்கள் பொதுவா பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷன் பெருசா தேவையில்லை. ஆக்டர்ஸ் டைரக்டர் நினைச்சா வேணா யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்கலாமே தவிர அது கட்டாயம் கிடையாது பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு. AK 64 படத்துக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. மோஸ்டா இந்த மாசம் கடைசியில அடுத்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். பராசக்தியோட சென்சார் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி ஒரு வீடியோ நான் மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ போய் பாருங்க. பாகுபலி தி எபிக் எப்ப தமிழ்ல வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹிந்தில இந்த படம் வந்திருக்குன்னு. ஆனா தமிழுக்கு இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். இந்த 2 கமெண்ட் பண்ணவங்களும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சீங்க. ஆன்சர் சொக்க தங்கம். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.